வணக்கம். இந்த சினாரியோன்னு சொல்லக்கூடிய இந்த விஷயம் வந்து என்னென்னா, ஒரு ஐக்கிய ராஜ்யத்தின் நியாய ஆதிக்கம்னு சொல்லக்கூடிய, அதாவது ஜூரிஸ்டிக்ஷன், அதுக்கு உட்பட்ட ஒரு நபர். அவர் வந்து இலங்கை பிரஜையாகவும் இருக்கலாம், இங்கிலாந்தினுடைய பிரஜையாகவும் இருக்கலாம், இங்கிலாந்தில் வந்து வசிக்கக்கூடிய ஒரு நபராகவும் இருக்கலாம். அவர் வந்து இலங்கையில் இருக்கக்கூடிய ஒரு நபரை பற்றி தனிப்பட்ட ரீதியில் அவருடைய குடும்ப விஷயங்கள், அவருடைய கல்வி பற்றி ஒரு பொது வலைத்தளத்தில் ஏற்படுத்தக்கூடிய ஒரு அவமதிப்பு சம்பந்தமாக வந்து நாங்கள் இதில் வந்து 2 விதமான சட்ட நடவடிக்கை எடுக்க முடியும். ஒன்று வந்து இலங்கையில் வந்து எடுக்க முடியும். ஏன்னு சொன்னால் அவர் இலங்கை பிரஜையாக இருக்கிறதால நாங்கள் அதை பற்றி விடுவோம். நாங்கள் ஏற்கனவே அதை பற்றி பார்த்துருக்கிறதால அதை பற்றி விடுவோம். அடுத்து ஐக்கிய ராஜ்யத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் எடுக்கக்கூடிய விஷயங்கள்னு பார்த்தா, இல்லை MCA மற்றது வந்து CA சட்டங்களுக்குள்ள பதிவு செய்ய முடியும். அதோட நிகழ்நிலை சட்டத்துக்குகளையும் வந்து 2023ஆம் ஆண்டுக்குரிய அந்த நிகழ்நிலை சட்டத்துக்குகளையும் வந்து இதை வந்து நாங்கள் சட்ட நடவடிக்கை எடுக்க முடியும். அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் அது வந்து ஒரு குற்றவியல் குற்றமாக கருதப்படுகின்றது. அதை விட நாங்கள் 3ஆவதாக வந்து எங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு வழிமுறை என்னென்னு சொன்னால், நாங்கள் வந்து காவல்துறைக்கு வந்து இதை வந்து வழக்கு பதிகிறது. இதில் வந்து பார்த்திங்கன்னா நேரடியாக வந்து அதில் இங்கிலாந்தில் வந்து பாதிக்கப்பட்ட நபர் இருந்தாருன்னா நேரடியாக போயிட்டு வழக்கு பதிவு செய்ய முடியும். ஆனால் அவர் வந்து உலகத்தில் வேறு எங்கேயாவது இருந்தால், இலங்கையில் இருந்தால் அவர் வந்து நிகழ்நிலை மூலமாக, அதாவது ஆன்லைன் மூலமாக அந்த வழக்கை பதிவு செய்ய முடியும். அந்த வகையில் வந்து நாங்கள் அதுக்குரிய அந்த வலைத்தளம் வந்து இதுதான். இதில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நாங்கள் போய் எங்களை 2 விதமாக நாங்கள் பதிவு செய்ய முடியும். ஒன்று வந்து நாங்கள் அதுக்குரிய அந்த அவர்களுடைய வலைத்தளத்தில் வந்து நாங்கள் எங்களுடைய முறைப்பாட்டை வந்து நாங்கள் நேரடியாக ஒரு அறிக்கையாக சமர்ப்பிப்பதன் மூலம் அதை வந்து நாங்கள் செய்து கொள்ளலாம். இல்லைன்னு சொன்னால் அவர்களுடைய அந்த ஆப் என்று சொல்லக்கூடிய அந்த காவல்துறையின் ஆப்பில் வந்து நாங்கள் அதற்குரிய எங்களுடைய நாங்கள் ஒரு பயனராக இணைந்து கொண்டு அதன் மூலம் வந்து நாங்கள் எங்களுடைய முறைப்பாட்டை செய்ய முடியும். இதில் வந்து நீங்கள் யோசிக்கலாம், எங்களுக்கு ஆங்கிலம் இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் அதை பற்றியெல்லாம் யோசிக்க தேவை. நீங்கள் உங்களுக்கு தெரிந்த ஆங்கிலத்தில் இல்லது உங்களுக்கு தெரிந்த மொழியில் எழுதிட்டு நீங்கள் அதை ஏதோ ஒரு விதமாக மொழிபெயர்ப்பு செய்துட்டு நீங்கள் இதில் வந்து அதை உடனடியாக நீங்கள் செய்வீர்களாக இருந்தால் உங்களுடைய முறைப்பாடு வந்து உடனடியாக பதிவு செய்யப்படும். அதில் வந்து கேட்டிருக்கின்றார்கள், இது வந்து அவசரமான முறைப்பாடு, என்ன வகையான முறைப்பாடுன்னு சொல்லி அதில் கணக்கு இருக்குது. அப்போ அதில் வந்து முதலாவதாக இருக்குது கம்ப்யூட்டர் கிரைம்ஸ் அல்லது சொன்னால் சோஷியல் மீடியா கிரைம்ஸ்னு சொல்லி அதில் இருக்குது. அப்போ நீங்கள் அதில் வந்து அதுக்குரிய பகுதியை தெரிவு செய்து போட்டு நீங்கள் அங்குள்ள உள்ளுக்குள்ளே போகும்போது அந்த குறிப்பிட்ட அந்த உங்களை பற்றி அந்த அவதூறான காணொளி இல்லைன்னு சொன்னால் அந்த லிங்க் இருக்கும் தானே, அதை வந்து நீங்கள் குறிப்பிட வேண்டும். அது எதற்கும் நீங்கள் முன்னரே வந்து நீங்கள் அந்த சேமித்து வச்சுக்கொள்ள வேண்டும். என்றது பிறகு அழிக்கப்பட்டால் உங்களுக்கு அது பிரச்சனையாக மாறலாம். அப்போ இதுதான் அந்த வலைத்தள பகுதி. இதில் வந்து நீங்கள் அதில் இருக்கக்கூடிய வழிமுறைகளை பின்பற்றி நீங்கள் உங்களுடைய முறைப்பாட்டை வந்து நீங்கள் சமர்ப்பிக்க முடியும். உங்களுடைய முறைப்பாட்டை சமர்ப்பித்த பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர்கள் வந்து அதற்குரிய நடவடிக்கை எடுப்பார்கள். என்னென்னு சொன்னால் அவர்களுடைய முகவரி இல்லை, இப்போது இலக்கம் இல்லைன்னு சொல்லி நீங்கள் யோசிக்க தேவையில்லை. அது அவர்களுடைய அந்த எங்களோட நாடு போல இல்லை. இங்கிலாந்தில் வந்து உடனடியாகவே அவர்களுடைய முகத்தை வச்சு அவர்களுடைய வீட்டு முகவரியிலேருந்து எல்லாமே பெற்றுக்கொள்ளுவார்கள். அடுத்ததாக நீங்கள் பதிவு செய்த பிறகு இல்லை காட்டப்பட்டிருக்கு வந்து என்ன விளைவு ஏற்படும் என்று காட்டப்பட்டிருக்குது. இலங்கையில் என்ன விளைவு, இங்கிலாந்தில் என்ன விளைவு என்று காட்டப்பட்டிருக்குது. அப்போ ஒரு குற்றம் வந்தது நிரூபிக்கப்பட்டு அதுக்குரிய அந்த காணொளி வந்து நாங்கள் ஒரு சாட்சியாக நாங்கள் பதிவு செய்யப்பட்டால் அந்த நபர் மீது இது வந்து ஒரு குற்றச்செயல், அது கிரிமினல் ரெக்கார்டாக அது பதிவு செய்யப்படும். இங்கிலாந்து இருக்கிறவர்களுக்கு தெரியும், ஒரு நபர் மீது வந்து அங்கே ஒரு கிரிமினல் ரெக்கார்ட் இருந்தால் என்ன செய்ய முடியும் என்ன செய்ய முடியாதுன்னு அவர்களுக்கு தெரியும். ஆகவே வந்து நீங்கள் பயப்பட தேவையில்லை. தனியாக இலங்கையில் மட்டுமில்லை, எந்த நாட்டில் இருந்தாலும் இந்த முறையை நீங்கள் பின்பற்றி செய்ய முடியும். வேறொரு நாட்டில் இருக்கக்கூடிய ஆக்கள் மீது கூட இந்த யாராவது நபர்கள் செய்யக்கூடிய அந்த அவதூறுக்கு வந்து நீங்கள் இதே வழிமுறையை பின்பற்றி நீங்கள் வீட்டில் இருந்தபடியே செய்ய முடியும். நாங்கள் இங்கிலாந்தில் இல்லை, எங்களுக்கு சட்டத்திறன் இல்லைன்னு யோசிக்க தேவையில்லை. எல்லாமே வந்து நிகழ்நிலை மூலமாக நீங்கள் அந்த முறைப்பாட்டை செய்ய முடியும். அவர்கள் பார்க்கும்போது அதுக்குரிய சரியான எவிடன்ஸ் சாட்சி இருந்தால் இதில் வந்து உங்களுக்கு கேட்பார்கள், நீங்கள் வந்து இது சம்மந்தமாக நிதி இழப்பு உங்களுக்கு ஏற்பட்டிருக்கான்னு சொன்னால் நீங்கள் அதையும் கொடுத்தால் உங்களுக்கு வந்து நட்ட ஈடும் வந்து வழங்கப்படும். அவர்களுக்கு எதிரான சட்ட நடவடிக்கையோடு உங்களுக்கான நட்ட ஈடும் வழங்கப்படும்.